டேய் டாஸ் போட்டாச்சு, ஃபீல்டிங் எங்க தான்டா இருக்க? டாஸ் போட்டா மச்சான் நான் கிளம்பிட்டேன், உனக்கு கவலைப்படாத. 10 நிமிஷம் வந்துடும்ண்ணே. என்னங்க மதியம் சமைக்கணும், கறி வாங்கி கொடுத்துட்டு போங்க. இல்லம்மா மேட்ச் டைம் ஆயிடுச்சு. கறி வாங்கி கொடுத்துட்டு போங்க. சரிம்மா. டேய் ஃபீல்டிங் இறங்க சொல்லிட்டாங்க, வரியா மாட்டியா? டேய் 5 மினிட்ஸா கறி வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன்டா. அரிசி யாரு வாங்கிட்டு வந்து கொடுப்பா? அம்மா மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சுமா. அரிசி யாரு வாங்கிட்டு வந்து கொடுப்பா? டேய் ஃபீல்டிங் நின்னுடா, 4 ஓவர் போட்டாங்கடா. டேய் மல்லிகை ரெண்டா, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன்டா. குழந்தைக்கு டைப்பர் தீந்துடுச்சு, வாங்கிட்டு வாங்க. ஏய் மேட்ச் டைம் ஆச்சு சொல்ற, சும்மா அரிசி வாங்கிட்டு வா, டைப்பர் வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்க நீனே. உனக்கு இப்ப இந்த குடும்பம் முக்கியமா இல்ல மேட்ச் முக்கியமா? ஆரம்பிச்சிட்டா. பைத்தியம். ஆமா நான் பைத்தியம் தான். உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண பாரு, நான் பைத்தியம் தான். தலை எழுத்து. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைன்னு இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். உனக்கு இப்ப என்னடி வேணும்? இப்ப முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு அந்த கிரிக்கெட் முக்கியமா இல்ல இந்த குடும்பம் முக்கியமா? டேய் ஃபீல்டிங் நின்னுடா, 4 ஓவர் போட்டாங்கடா. உங்களுக்கு அந்த கிரிக்கெட் முக்கியமா இல்ல இந்த குடும்பம் முக்கியமா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான சாரா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ரொம்ப மேட்சே முடிஞ்சிடுச்சு. அந்த கிரிக்கெட் தான் முக்கியம்னு சொல்லி போனல பவன, இன்னையோட நமக்கு டைவர்ஸ்டா. அந்த கிரிக்கெட்டையே கட்டிட்டு அழுவு. இங்க பாரு, பொறுமையான புரியுதா? ஏய் ஆஸ் a கேப்டனா நான் சொல்றேன், யார் இறங்கணும். ஏய் இங்க பாரு, விக்கெட் வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா ஆடு. அவள என்ன எவனும் மதிக்க மாட்டான். கீப்பர் கொஞ்சம் க்ளோஸா வாங்க, க்ளோஸா. மூட்டு நில்லு, எனக்கு தெரியும். டேய் நந்தா, இந்த பேட்ஸ்மேன் ஆஃப். ஏய் கம்னரா கொஞ்சம் இல்லடா, நீ லெக் சைடுல போ. கம்முனு போடா டேய். டேய் ஆஸ் a கேப்டனா நான் கம்முனு போடா டேய். கேப்டனா டேய் நீ ரொம்ப உள்ள இருக்க, டீப் போ. ஏய் எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா, நீ மூட்டிடுறா. டேய் போடா. சோ ஷிட். வந்து ஒழுங்கா பிடிக்கிறீங்களா? இந்த கேப்டன் தான் எல்லாத்துக்கும் காரணம். டீம்ல கேப்டன்ஸே சரியில்லடா. கேப்டன் மேட்ச்ல பேசவே இல்ல, ஆனா தான் தோத்தோம். நான் பேசலையா? ஏய் நம்ம கையில இருந்த மேட்ச்டா, தூக்கி அவன் கையில குடுத்துறான்டா அவன். எது நான் கொடுத்தனா? இஷ்டத்துக்கு ஓவர் கொடுக்குறான்டா. கேப்டன் ஆவலாம். கேப்டன் ஒழுங்கா ஃபீல்டிங் அடிக்க வச்சா நம்ம மேட்சை வின் பண்ணிருக்கலாம். என்னதான் கேப்டன்ஷிப் பண்றாங்கன்னு தெரியல. நான் சொல்லவே இல்லைல்ல. சூப்பர்ரா. உங்களுக்குள்ள விளையாடுறதுக்கு எங்கேயோ கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்கலாம்டா. நல்லா இருங்கடா. மச்சான் இந்த ரீல்ஸா பாரு, செமையா இருக்கு இந்த ஷாட். இங்க பாரு. இது என்ன ஷாட்டு? இப்ப நான் ஆடுறேன் பாரு. ஏய் பேட்டர் தாரா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூட்டு போடு. ஓஹோ. மாமா எழுந்திருப்பானா? அது அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ஏண்டா உன் கால் கவட்டை கீழே போது இது உனக்கு புரிய தெரியாதா? டேய் பிச்சை அண்ணி வேணா இது எப்படி பிடிக்க முடியும்? இல்லைன்னா எனக்கு இது பிடிக்க தெரியாதா?
கேட்சே! வெயில்டா இல்லைன்னா இதை பிடிக்க மாட்டேன் நானு. சிக் போய் ஃபீல்டிங் பண்ணி போ. என்னடா பந்து போடுற? ஏய், கால் வச்சு போற இடம் பள்ளம் பள்ளமா இருக்கு. இப்படி இருந்தா எவன்டா போடுறது? இல்ல நல்லா போட தெரியாதா? டேய் இதுக்கு என்ன சொல்ல போற? டேய் நான் ஃபுல்லா உள்ள தானே நின்னுட்டு இருந்தேன். இதை போய் அவுட் கொடுக்குறான்டா அம்பேர். இல்ல எனக்கு ஆட தெரியாதா? என்னடா போடா அம்பேர் வேலைக்கு போயிட்டான்டா. எதுனா காரணம் சொல்லிட்டே இருக்கான், திருந்தவே மாட்டான் போல. யோ, குனிஞ்சு ஒரு பந்து கூட பிடி தெரியுதா உனக்கு? வயசான காலத்துல நீ ஏன் கிரிக்கெட் விளையாட வர? பேசாம வீட்ல இருந்து தொலைங்க வந்தானே. இங்க வந்து என் உயிரை வாங்கிக்கணும். ஊர்ல யார் யாருக்கோ சாவு வருது, இந்த ஆளுக்கு ஒரு சாவன் தொலை மாட்டேங்குது. அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்சே முடிஞ்சது. நல்லா வயசான காலத்துல உயிரை வாங்கிட்டு. டேய் அவர் கால ஏ போட்டேன்டா. அப்பயே டீம் விட்டு போறா நான் பாப்பேன்டா. எனக்காக சண்டைலாம் போட்டுக்காதீங்கடா. இனிமே நான் விளையாட வரலடா. பாத்துக்கோங்க. அண்ணா அண்ணா தெரியாம சொல்லிட்டாங்க அண்ணா. போதும் அண்ணா. சரி, 1000 இருந்தாலும் நம்ம பசங்க அவசரப்பட்டுக்கூடாது. நாமளே போய் பேசுவோம். நம்ம எல்லாம் என்ன ஆகணுங்க. வேணாண்டா. சந்தோஷமா படுறீங்க. உங்களை நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இனிமே கரெக்டா வாரம் வருவேன். எனக்கு ரிட்டையர் பண்றதே கிடையாது. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். சாவுங்கடா. பொறிமாடு 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 பொறிமாடு. சரி, கேப்டன் கண்ணில் படுற மாதிரி நிற்போம். அப்பதான் இறக்கி விடுவாரு. கேப்டன் வெத்தி நிக்கிறான். இப்போ என்ன பண்ண போறீங்க கேப்டன்? சொல்றேன். நம்ம பக்கம் தான் பார்க்குறானுங்க. சரி, கேஷுவலாக போவோம். தேவா நீ போடா. காணா சரி மச்சான். கமான் கமான் தேவா. கமான் பொறிமாடுனா. சுபு கேப்டன் நீ போ. ஓகே கேப்டன். கமான் 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 பொறிமாடு பொறி. ஜெண்டா சீக்கிரம் விட்டாயிடணும், சீக்கிரம் விட்டாயிடணும். ஹெலிகாப்டர் ஷாட். ஸ்ரீராம் பேட்டை நான் தான் கொடு. வக்காரு வா. என்ன தானே தர்ற? இல்ல நாவெல்லாம் நவுறு. ஸ்ரீராம் எல்லாம் விக்கெட் ஆயிட்டாங்க. கேப்டன் எல்லாம் நம்ம நோய்க்கு வந்துட்டு இருக்காங்க. அதான் சொன்னனே ஆல் விக்கெட்னு. இல்ல புரியல. டேய் நீ 11ஸ்ல கிடையாதுடா. தண்ணி பிடிச்சி போ. 11ஸ்லயே இல்லையா? தண்ணி பிடிச்சி கூட போட நான் மேட்சுக்கு வரேன். இது சரிப்பட்டு வராது. கேப்டன் கேப்டன் 3 தடவை தட்டுறா. அப்பதான் ராசி. ஏய் என்ன பண்ற? ராசிண்ணே இப்படியே தான் 50 நடிப்பேன். ஏன் உனக்கு கல்பனை உங்களுக்கு யார் தேர்ந்தேன்? அதுவும் இருக்கே.
லைட் ஃபெயிலியர் ஆண்டா, சீக்கிரம் ஆடுறா. என்னடா முடிஞ்சுதா? இன்னைக்கு 100 அடிச்சே ஆகணும். ரெடி. டேய் லைட் ஃபெயிலியர், நாளைக்கு மேட்சை கண்டினியூ பண்ணுங்க. அவ்வளோ நேரமே எடுத்துக்கிட்டோம். எங்கேருந்து தாண்டா வரீங்க? நாளைக்கு விளாட்லாம். நமக்குன்னே வருவோம். The next day. ஏய் இன்னைக்கா சீக்கிரம் ஆடுறா, உசுர வாங்காம. சரிண்ணே. கடவுளே, எல்லாருமே போல்டு கேட்ச் டெக் அவுட் ஆகிடணும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி என்ன வந்து கேள்வி கேட்பானுங்க. நீ தான் என் கூடவே இருக்கணும். டேய் கைக்கு வர கேட்சை பிடிக்க தெரியாதடா. கடவுளே, எல்லாரும் என்ன மாதிரி என்னை கேட்ச் ஆகணும். அப்போ தான் என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டானுங்க. அடிக்காதடா, எல்லாரும் கத்துவானுங்கடா ப்ளீஸ். கேஷுவலாக போயிடுவோம். டேய் ஒரு ஓவருக்கு 32 என்னடா கொடுப்ப? வந்துட்டானுங்களா விளையாட பைத்தியக்காரன். கடவுளே, எல்லாரும் என்னை விட அதிகமான ரன் கொடுக்கணும். அப்போ தான் என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டானுங்க. நீ தான் கூடவே இருக்கணும். என்ன ஒரு பந்து கூட பிடி திறமை எதுக்கு கிளம்பி வரீங்க? கடவுளே, நீங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே மிஸ் ஃபீல்டிங் பண்ணோம். ஒருத்தவங்க கூட பந்தே பிடிக்கூடாது. அப்போ தான் என்ன கேள்வி கேட்க மாட்டானுங்க. மகனே, டேய் இங்க மேலே பாடுறா. கடவுளே, நீங்களா? ஆமா, நான் தான். ஒன்று விளையாடு, இல்லைன்னா விளையாடாம வீட்டிலே இரு. சும்மா அவன் விளையாடுறான் இவன் விளையாடுறான் வேண்டிக்கிட்டே இருக்காத. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. என்ன இவரு இப்படி சொல்கிறாரு? சரி, நம்ம வேண்டுவோம். கடவுளே, இவர் சொல்கிறது எதுவுமே நடக்கூடாது. நீ தான் என் கூடவே இருக்கணும். டேய், நான் தான்டா கடவுள். நான் சொல்றது நடக்கூடாதுன்னு என்கிட்டே வேண்டிக்கிறியா? மவனே, நீலாம் இருக்கிறதுக்கு இல்லாமலே போகலாம். செத்து போ. இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மைக் செட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி, நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண வீடியோ பார்க்குறாங்க. கொஞ்சம் சொல்லிட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்தீங்க பாவத்துக்குள்ளாயிடுவீங்க. அந்த பெல் ஐக்கான் அந்த பெல் ஐக்கான சேர்ந்து பண்ணிடுங்க. ஒரு பெல்லு தான் சாமி. அந்த பெல் ஐக்கான ஒரு பெல்லு தான் சாமி. சாமி சொல்லிடுங்க சாமி.